எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நீ எதுக்கு வந்தீங்க பிரதர்? ஓகே, வியாதியஸ்தரை சொஸ்தமாக்க பயிற்சி எடுக்க வந்திருக்கீங்க. நீங்க சிஸ்டர்? அதுல இருக்க அவிசுவாசத்தெல்லாம் எடுத்து போட வந்திருக்கீங்க. சரி, நீங்க பிரதர்? ஓகே, என் மண்டையில் இருக்க குப்பை எல்லாம் வெளியே போனோம். சரி சிஸ்டர், நீங்க? அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வந்திருக்கீங்க. சரி, நீங்க? ஓகே, வியாதியஸ்தர்கள் ஜெபம் பண்றதுக்கு பயிற்சி எடுக்க வந்திருக்கீங்க. ஓகே, நீங்க தம்பி? வார்த்தையை கேட்க வந்தீங்க. நீங்க சிஸ்டர்? வல்லமையை பெற்றுக்கொண்டு. சரி, நீங்க சிஸ்டர்? பரிசுத்தாவினால நிரப்பப்படுறதுக்காக வந்தீங்க. வெரி குட். அப்ப அந்நிய பாஷை பேசுவீங்களா? இப்போ பேச மாட்டீங்களா? அந்நிய பாஷை பேசுவீங்களா? இல்ல. ரைட், இன்னைக்கு பேச போறீங்க. ஓகே, நீங்க பிரதர்? அற்புதம் செய்யணும், எப்படி கத்திருக்கா வந்திருக்கீங்க. நீங்க விசுவாசத்தை அதிகரிச்சுக்கலான்னு வந்திருக்கீங்க. சொல்லுங்க பிரதர். ஓகே, வியாதியஸ்தருக்கு ட்ரைனிங்காக வந்திருக்கீங்க. நீங்க சிஸ்டர்? பரிசுத்தாவிய ஞானஸ்தானம் பெறணும். ஃபைன் ஃபைன். நீங்க சும்மா அப்படி வந்தீங்களா? கிளம்ப போறீங்களா? Come forward. Why is she sitting there? Okay. Hallelujah. So இப்ப நீங்க சொன்னது எல்லாமே வியாதியை சுஸ்தப்படுத்தணும், இல்ல பரிசுத்தாவியனர். இங்க யாரெல்லாம் பரிசுத்தாவியனோட அபிஷேகம் பெறாதவங்க யாரெல்லாம் இருக்கீங்க? கை தூக்குங்க. 1 2 3 4 5 6 7. ரைட். சோ இதுதான் கடைசி நாள். ஓகே, இங்க இருந்து இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது பரிசுத்த ஆவியால நிரம்பி போகும். இது நிச்சயம். ஓகேவா? சரி, எப்படி அதை சொல்றீங்க? அதுக்கெல்லாம் நிறைய கோட்பாடுகள்லாம் இருக்கு. இதெல்லாம் பண்ணணும், நான் அப்படிலாம் பண்ணணும், அதெல்லாம் அப்பதானே வரும், நான் காத்திருக்கணும்லாம் கேட்பீங்க. அது எல்லாத்துக்கும் பதில் இன்னைக்கு கிடைக்கும். நீங்க அதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டு ஆவியானவரை தெரிஞ்சுட்டு போகும். ஓகேவா? சரி, எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் கைகளை உயர்த்தி நான் சொல்றத திரும்ப சொல்றாமா? தேவனே, இன்று என்னோடு பேசும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசட்டும். உம்முடைய கிருபையின் வார்த்தைகளால் என் இருதயத்தை நிரப்பும். உம்மையும் உம்முடைய அன்பையும் உம்முடைய அன்பின் ஐஸ்வர்யத்தையும் நான் நிற்கிற கிருபையையும் புரிந்து கொள்ள தேவன் என்னோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரைஸ் காட். சரி, நமக்கு முதல்ல தெரிய வேண்டியது நாம யார்கிட்ட வந்திருக்கணும், நம்ம ஆண்டவர் யாரு, நம்மள படைச்ச கடவுள் யாருன்னு நமக்கு தெரியும். ரைட்? சோ இது ஒரு ஆபீஸ்ல போனா ஆபீஸ்ல இருக்கிற பாஸ் யாரு, அந்த ஆபீஸ் எப்படிப்பட்ட ஆபீஸ், அந்த ஆபீஸ்ல என்னென்ன வேலை செய்யறாங்க, அந்த கம்பெனிக்கு என்ன கோல், அவங்க என்ன அச்சீவ் பண்ணணும், இதுல நான் போயிருக்கேன், அங்க என்னுடைய பங்கு என்ன, இந்த டைம்ல இந்த சீசன்ல இந்த கம்பெனில நான் என்ன செய்யணும், என்கிட்ட இருந்து இந்த கம்பெனி என்ன ரெக்வயர் பண்ணு, அதுதான் நான் தெரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தாதான் உண்மையிலேயே அந்த கம்பெனிக்கு நான் சரியா கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அப்பதான் நான் அந்த கம்பெனில வேலை செய்யறேன். தமிழ் தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? நோ. ஓகே. சோ அப்பதான் நான் அந்த கம்பெனில இருக்கேன். ரைட்டா? இல்லாம நான் போய் எனக்கு தோன்றதையும் எனக்கு தெரிஞ்சதையும் நான் விரும்புறதையும் அந்த கம்பெனில செஞ்சுட்டு இருந்தா எனக்கு சம்பளம் கிடைக்குமா? இல்ல எத்தனை நாள் தான் என்ன அந்த கம்பெனில வச்சிருப்பாங்க? சொல்லுங்க. செக். எத்தனை நாள் தான் என்ன அந்த கம்பெனில வச்சிருப்பாங்க? விளங்குதா? சோ நீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்கன்னா அது என்ன இடம், அங்க என்ன தேவை, அங்க நான் என்ன செய்யணும், என்னோட பாஸ் அங்க இருந்து என்ன எதிர்பார்க்கிறாரு, இந்த நேரத்துல அந்த கம்பெனி எங்க போயிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு தெளிவா தெரியணும். ரைட்? சோ இப்போ நீங்க எங்க வந்திருக்கீங்க? பரலோக ராஜ்யத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்துல இருக்கீங்க? எத்தனை பேர் இனிமே தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக போறீங்க?
கிறிஸ்து எதுக்காக வந்தாரு? என்ன சொன்னாரு? பரலோக ராஜ்யம் கரங்கள்ல இருக்கு. இப்ப நம்மகிட்ட என்ன சொன்னாரு? the kingdom of God is in you. அப்ப நம்ம பரலோக ராஜ்யத்துல இருக்கமா இல்லையா? ஆமா. இனிமே யாருமே நான் பிசாசோட ராஜ்யத்துல இருக்கேன்னு சொல்லக்கூடாது. உலகத்தின் அதிபதி, இப்ப உலகம் பிசாசு கையில இருக்கு அப்படின்னு சொல்லவே கூடாது. நீங்க எங்க இருக்கீங்க? தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கீங்க. நாம உன்னதத்துல வந்துட்டோம், மலையின் மேல ஏறிட்டோம், சீயோன் பர்வதத்திற்கு வந்தீர்கள்னு வசனம் படிச்சிருக்கீங்க இல்லையா? சோ நாம அந்த மலைக்கு வந்தாச்சு, பரலோக இருக்கும். இப்போ நம்மளுடைய வேலை என்னன்னா, இந்த பரலோக ராஜ்யத்தை கட்டுறது தான் நம்மளோட வேலை. அது ஒத்துக்கிறீங்களா? இந்த இடத்துல நல்ல ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு, நான் ஆண்டவர் கூட இருந்து என் பிள்ளை என்னுடைய இதெல்லாம் பார்த்து நல்லா சம்பாதிச்சு நல்லா ஏதாவது ஊழியத்துக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க இங்க இருக்கல. ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்காக, சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்காக மாத்திரம் நீங்க பூமியில இல்ல. நீங்க பரலோக ராஜ்யத்தை கட்டுறதுக்காக தான் பூமியில இருக்கீங்க. சரிதானா? ஒத்துக்கிறீங்களா? இப்போ பரலோக ராஜ்யத்தை கட்டுறதுக்காக நான் பூமியில இருக்கேன்னா, இந்த ராஜ்யம் எதெல்லாம் கவர் பண்ணுது அது எனக்கு தெரியணும். சரியா? இப்போ இந்த பரலோக ராஜ்யம் சொல்லும் போது, இந்த ராஜ்யத்துல வாட் ஆர் த விங்ஸ்? இப்போ தமிழ்நாடு அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டுல பல டிபார்ட்மெண்ட் இருக்கு. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கு, டைரி டிபார்ட்மெண்ட் இருக்கு, போக்குவரத்து துறை இருக்கு, நிறைய விதமான துறைகள் இருக்கு. அப்போ எந்த ராஜ்யத்திலும் விதவிதமான துறைகள் உண்டு. அப்போ என்னுடைய பரலோக ராஜ்யத்துல இப்படி என்னெல்லாம் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? வாட் ஆர் த டிபார்ட்மெண்ட்ஸ் இன் தட்? அப்போ உங்களுக்கு அந்த எந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க இருக்கீங்க? உங்க வேலை என்ன? நான் வேலைக்கு போறேன், வரேன், யாருக்கும் எந்த தப்பு செய்யாம நான் நல்லவனா இருக்கேங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அவ்வளவுதானா? அதுக்கு மேல எதுவும் இல்லையா? இப்ப இருக்குன்னா என்ன? இப்ப நான் எங்க இருக்கேன், நான் என்ன பண்ணணும்? யூ நோ தட்? சோ அது எனக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த வசனத்தை பார்க்கலாம். ஆர் காட் எடுங்க. சங்கீதம் 119 89 இருந்து 92 வரைக்கும் வாசிங்க. 119 89 இருந்து 92 குயிக்கா வாசிங்க. கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதி பற்றினீர், அது நிலைத்திருக்கிறது. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். உமது வேதம். ஓகே, 92 வரைக்கும் படிச்சா போதும். சரி பிரதர்ஸ், ஆடியோ ரெக்கார்ட் பண்றீங்களா? பண்ணலாமா? பண்ணுங்களேன். பிரைஸ் காட். சோ அது என்ன சொல்லி இருக்கு? வாசிங்க திரும்ப. உம்முடைய வேதம். இல்ல முதல்ல உம்முடைய வசனம் முதல்ல இருந்து படிங்க. கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைச்சிருக்கு. எப்படி ஆண்டவருடைய வசனம் நிலைச்சிருக்கு? ஆண்டவர் எப்படி பூமியை படைச்சாரு? ஒளி உண்டாவதாக, லெட் தேர் பி லைட். அந்த கிரீக் ரெண்டரிங் பார்த்தா ஒளி, லைட் பி, அதான் சொன்னார். ஒளி இரு, சிம்பிள். அப்ப அவர் சொன்னது இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கா இல்லையா? ஆண்டவர் டெய்லி வந்து ஒளி உண்டாவதாக ஒளி உண்டாவதான்னு காலையில இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காரா? சொல்லுங்க. அப்ப அவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரோ? உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் சொன்னாரு ஒளி உண்டாவதாகன்னு சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒளி இருக்கு. சரிதானே? இப்போ நாம சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பார்ட்டிகளையும் எடுத்து பாத்தீங்கன்னா அதோடைய நுணுக்கத்துல போய் சின்ன சின்னதா உடைக்கலாம். ஆட்டம் இப்ப நம்ம கண்ணுக்கு மயக்கு தெரியுது, இதை விட சின்னதா உள்ள போயிட்டே இருந்தா, அதே மாதிரி ஒளிக்கு உள்ள போயிட்டே இருந்தா அந்த லைட்டோட நானோ பார்ட்டிகல் என்ன சொல்லுதுன்னா, ரெண்டு சத்தம் மட்டும் கேட்கும். ஒளி, லைட், தி. யூ கேன் ஹியர் காட் வாய்ஸ் ஸ்டில். விளங்குதா? அப்போ ஆண்டவர் என்னைக்கோ சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் என்ன பண்ணுது? நிலையா இருக்கு.
ஆண்டவருடைய சுபாவத்திலேயே அவர் தினைக்கு எந்திரிச்சு இன்னைக்கு இருட்டு ஒளி வரட்டும், இன்னைக்கு சாயங்காலம் இருட்டாகட்டும் அவர் சொல்லல. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அந்த வசனத்துல என்ன இருக்கு? பூமி அவருடைய வார்த்தையின்படி நிலை நிற்கிறது. தலைமுறைக்கும் அவருடைய வார்த்தை என்ன பண்ணிருக்கா? நிலை நிற்கிறது. அப்போ எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை இது தாண்டினாலும் தேவனுடைய வார்த்தை நிலை நிற்கும். God does not contradict. அவர் வார்த்தை தான் என்னைக்குமே நிற்கும். இப்ப பூமி நிக்கிறது எதனால நிக்குது? ஆண்டோடைய வார்த்தை இல்லைன்னா பூமி நிக்காது. ஆண்டோடைய வார்த்தை இல்லைன்னா ஒளி இருக்காது. சோ ஆண்டவர் சகலத்தையும் தன்னுடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார். அவர் பேசினாரு, அவர் பேசினது வந்துச்சு. அவர் தினைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறது இல்ல. ஒரு தடவை சொன்னா அது அப்படிதான். என்ன ஒண்ணு, ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைக்கு முரணா எதுவுமே செய்ய மாட்டார். அவரால செய்ய முடியாது. யோவான்ல வாசிக்கிறோமா? வார்த்தையானவர் மாம்சமானார். ரைட், he was in the beginning. அவராலே அல்லாமல் ஒன்றும் உருவாகவில்லை. சோ எல்லாம் அவருக்காக உருவானது. அப்படின்னா என்ன? அவர் வார்த்தையா இருந்தார், அவர் ஆதி அந்தமா இல்லாம இருந்தார், அவர் வந்தார், அவரால எல்லாமே எதுவுமே இல்ல. சோ ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை மாத்தி எதுவுமே பேச மாட்டாரு. அப்போ எனக்கு இந்த ராஜ்யத்துல நான் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், என்னுடைய பங்கு என்ன, என்னுடைய பொறுப்பு என்னன்னு எனக்கு தெரியணும்னா தேவனுடைய வார்த்தையை பார்த்தா போதும். விளங்குதா? தேவனுடைய வார்த்தை இது வரைக்கும் நாம எதுக்காக படிச்சிருக்கோம்? ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு, உங்களை பார்த்துப்பாரு, உங்களுக்கு கவலை இல்ல, உங்களுக்கு எல்லாம் கொடுப்பாரு, அப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா தேவன் என்னிடத்துல இருந்து ஏதாவது கேட்கிறாரா? அப்படி தேவன் என்னிடத்துல இருந்து ஏதாவது கேட்டா அவர் எதிர்பார்த்தா அவர் என்ன எதிர்பார்க்கிறார் அது நமக்கு தெரியணும். சரிதானே? ரைட். அடுத்தது ஏசாயா 55:11 வாசிங்க. 11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனங்கள் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம். அப்போ நான் அனுப்புற வார்த்தை எப்படி இருக்குமா? நான் விரும்புறத செஞ்சு நான் எதுக்காக அதை அனுப்பணும் அதை வாய்க்க செய்யும். நல்லா விளங்கணும் உங்களுக்கு. இப்போ ஆண்டவர் ஒளி உண்டாவதாக அப்படின்னு சொன்னார்னா அவர் சொல்லும் போது ஒளி உண்டாவதாக தான் சொன்னாரு. இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் அந்த ஒளி அங்கேயே இருக்கு. அப்போ ஒளி உண்டாகதாக ஆண்டவர் சொல்லும் போது அவர் மனசுல என்ன சிந்தையோட என்ன எதிர்பார்ப்போட எது தேவைன்னு சொல்லி அதை அனுப்புனாரோ அதை முடிக்கிற வரைக்கும் அது நடந்துட்டே இருக்கும். அதுதான் ஆண்டோடைய வார்த்தையுடைய சுபாவம். அது இன்னொரு வாட்டி படிங்க. நான் அனுப்பினதை அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியத்தை வாய்க்கும்படி செய்யும். அப்போ நான் அனுப்பின வார்த்தை அது வெறுமையா என்கிட்ட வராம அந்த வார்த்தை எதற்காக சென்றதோ சென்ற காரியத்தை முடிச்சிட்டு தான் வரும் அப்படின்னு சொல்ற. அப்ப ஆண்டவர் சொன்னா நடக்கும். இப்ப இயேசு கிறிஸ்துவ யோவான்ல பார்த்தோம். யோவான் வார்த்தையானவர் பூமிக்கு வந்தார். எதற்காக வந்தாரு? எதுக்காக வந்தாரு? நம்முடைய பாவத்தை எல்லாம் எடுக்கவும் நம்முடைய வியாதிகள் எல்லாம் சுமக்கவும் அதுக்காக தான் பூமிக்கு வந்தார். இப்ப வார்த்தையானவர் மாம்சமானார். நாங்க பார்த்தோம், அந்த மகிமையை எங்க கண்களால பார்த்தோம்னு எழுதுறாங்களா? அப்போ இந்த வார்த்தை பூமிக்கு வந்து 3 வருஷம் வாழ்ந்து சிலுவையில மரித்து உயிர் தெழுந்து போனதுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னார் சிலுவையில. அப்போ இயேசுவை தேவன் அனுப்பின காரியத்தை இயேசு கிறிஸ்து முடிச்சிட்டு போனாரா இல்லையா? அப்போ தேவன் அனுப்பின எந்த வார்த்தையும் அவர் அனுப்பின காரியத்தை முடிக்காமல் திரும்பி போவது இல்ல. அப்ப எனக்கு என்ன தெரியணும்? இயேசு கிறிஸ்துவ தேவன் எதற்காக அனுப்பினார்? அப்ப இயேசு கிறிஸ்து அனுப்பினதுல அவர் முடிச்சது எதெல்லாம் விளங்குதா? அப்ப தேவனுடைய வார்த்தை வந்து அது வந்ததை செய்யாம போறது இல்ல. தேவனுடைய வார்த்தை மாமிசமா வந்தது. மாமிசமா வந்த அவர் என்னத்தை செஞ்சு முடிச்சிட்டு போனார். அப்ப அவர் செஞ்சு முடிச்சிட்டு போனதை நான் திரும்ப செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. விளங்குதா? அப்போ இந்த ராஜ்யத்துல நான் இருக்கும்போது எவைகள் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியணும். அப்பதான் செய்ய வேண்டியவைகள் எவைகள்னு எனக்கு புரியும். Only when I understand what has been done, then I will be able to, look into what should be done. விளங்குதா? ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க. அந்த கம்பெனில
ஒரு பனியன் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. அந்த பனியன் கம்பெனில ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், துணி வரும். அந்த துணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கட் பண்ணணும். திரும்ப அந்த துணி என்ன பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுல பிரிண்டிங் ஏதாவது போடுறதா பிரிண்டிங் போடணும். அதுக்கப்புறம் அதை வெளியில அனுப்பணும். இப்போ ஒருவேளை உங்களை இந்த எங்க வச்சாங்க, பிரிண்டிங் செக்ஷன்ல விட்டுட்டாங்கன்னே வச்சுப்போம். அப்போ நீங்க உள்ள போகும்போது அந்த துணி வந்துருச்சு, கட் பண்ணிட்டாங்க, தச்சுட்டாங்க, உங்க டேபிளுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு முன்னாடி அந்த டேபிள்ல வேலை செஞ்சவர் பிரிண்டிங்கும் முடிச்சிட்டார். அது உங்களுக்கு தெரியாம நீங்க திரும்ப திரும்ப பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ப்ராடக்டை விற்க முடியுமா? முடியுமா? விற்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. சோ நான் ஒரு இடத்துல இருக்கேன்னா இது வரைக்கும் எங்க முடிஞ்சிருக்கு, நான் எங்க இருந்து தொடரணும்னு எனக்கு நிச்சயமா என்ன பண்ணணும், தெரியணும். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் அனுப்பினாரு. அவர் அனுப்பின காரியத்தை இயேசு கிறிஸ்து முடிச்சிட்டு போனார் அப்படின்னு சொன்னா, அவர் எவைகளை முடித்து விட்டு சென்றார், நான் இனி செய்ய வேண்டியவைகள் எவைகள்னு எனக்கு தெரியும். விளங்குதா? இன்னொரு வசனம், சாம்ஸ் 138:2. ம் 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 138:2 தானே? படிங்க. 2, ஆமா படிங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அடுத்தது அவங்க விட்டதுல இருந்து கண்டினியூ பண்ணுங்க. உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர். உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை எல்லாவற்றிற்கும் மேலாக வச்சார். வார்த்தையானவர் வந்தார், அவர் வந்து செய்து முடிச்சிட்டு போனார். இப்போ இயேசு கிறிஸ்து எவைகளை முடிச்சிட்டு போனாரு அது எனக்கு தெரியணும்ல. படிக்கலாமா? அப்போ டேக் தட் verse. I need help. See, he has blotted out, he has cancelled. எங்க இருக்குது அந்த வசனம், படிச்சிருக்கீங்களா? taken away. சிலுவையில இயேசு என்னெல்லாம் செஞ்சார்? கொலோசியர் 2:14 எடுங்க. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. ஒரு நிமிஷம். இப்போ நமக்கு எதிரிடையாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. எல்லாரும் படிங்க. நமக்கு எதிரிடையாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. இப்ப நமக்கு எதிரிடையாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்துனா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல கையெழுத்து அப்படின்னு சொல்றது என்ன சொல்லுது? சம் ரிட்டன் டாக்குமெண்ட். விளங்குதா? எழுதப்பட்ட ஏதோ ஒரு விஷயம், சட்டம். விளங்குதா? அப்போ நமக்கு விரோதமாகவும் நமக்கு எதிரடையாகவும் இருந்த கையெழுத்து அப்படின்னா ஒன்னு இருந்துச்சு, இப்போ இல்ல. அது உங்களுக்கு விளங்குதா? அதான் நாங்க சொல்ல வர்றாரு. ஏதோ ஒண்ணு இருந்துச்சு, அது இப்ப இல்ல. இருந்தது எப்படி இருந்துச்சு? எனக்கு விரோதமா இருந்துச்சு. ரைட்டா? விளங்குதா? இன்னொரு வசனம் படிங்க. The law of sin and death has set me free from the law of spirit and life has set me free from the law of sin and death. அந்த வசனம் எடுங்க. ஒன்று கொரிந்தியர் 15:56 படிங்க. மரணத்தின் கூர் பாவம்,
பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். இந்த வசனம் படிச்ச உடனே உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். மரணத்தின் கூர் பாவம். மரணத்தின் கூர் பாவம்னா பாவம் இருந்தா மரணம் வரும். நீங்க படிச்சிருக்கீங்களா? எந்த மனுஷனும் தம்முடைய சுய சிந்தையினால் is tempted by his own evil desire. அந்த evil desire, அந்த பாவ சிந்தை இச்சையானது என்ன பண்ணும்? கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் முழுமை அடையும் போது மரணத்தை வருவிக்கும். படிச்சிருக்கீங்களா அத? அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? மரணத்தின் கூர் பாவம். அடுத்தது பாவத்தின் பலன். பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம்னா என்ன? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். எனக்கு புரியுது. நான் என் சிந்தனையில தவறா யோசிச்சா அந்த தவறான சிந்தனைகள் என்ன என்ன பண்ணுது? பாவம் செய்ய தூண்டுது. பாவம் செஞ்சா நான் என்ன பண்ணுவேன்? மரணத்துக்கு போவேன். இந்த வசனத்தை படிக்கும் போது பாவம் செஞ்சா நான் மரணத்துக்கு போறேன். மரணத்துக்கு போகுனா நான் பாவம் செய்யறதுக்கு பலனா இருக்கிறது என்னது? நியாயப்பிரமாணம். அப்போ நான் செய்த பாவத்தை நியாயப்பிரமாணம் எனக்கு முன்னாடி வந்து நின்னு இந்த மாதிரி பாவம் நீ செஞ்சனால நீ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவாய்னு நியாயப்பிரமாணம் சொல்லுது. ரைட்டா? பவுல் எழுதுறாரா? நியாயப்பிரமாணம் எனக்கு சொல்லணும்னா எனக்கு எது பாவம் பாவம் இல்லைன்னு எனக்கு தெரியாதுன்னு எழுதுறாரா? அப்போ நியாயப்பிரமாணம்னு ஒண்ணு இருக்கனால, ஒரு சட்டம்னு ஒண்ணு இருக்கிறனாலதான் இது பாவம் இது தப்புன்னு தெரியுது. அப்போ அந்த சட்டம் தான் என்ன பண்ணுது? நமக்கு விரோதமா நிக்குது. விளங்குதா? அந்த சட்டம் எதுக்காக கொடுக்கப்பட்டது? ஆதாம் பாவத்துல விழுந்துட்டான். ஆதாம் பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம் தேவனுக்கும் ஆதாமுக்கும் இருந்த உறவு அற்று போச்சு. அப்போ தேவனிடத்தில் மக்கள் வர முடியல. இது எல்லாருக்குமே தெரியும். மோசேன்னு ஒருத்தர் அனுப்பி மோசே மூலமா தான் ஆண்டவர் பேசினார். ரைட்டா? மோசே மேல கிருபை வச்சு, மோசே மேல கருணை வச்சு மக்களை விடுதலை செஞ்சார். ரைட்டா? இது நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம். அப்போ அவங்க மக்கள் ஆண்டவர் இடத்துல வர முடியாம இருந்தனால டெம்பரரியா ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டுச்சு. அதுதான் என்னது? நியாயப்பிரமாணம். இப்போ இந்த நியாயப்பிரமாணம் என்ன செஞ்சது? நீ இதை செஞ்சா உனக்கு இந்த தண்டனை, நீ இதை செஞ்சா உனக்கு இந்த தண்டனை. அப்போ இந்த தண்டனை அனுபவிச்சுட்டா நான் சரியாயிட்டேனா எனக்கு ஓகேவா, பிரச்சனை இல்லையா? அது அப்படி கிடையாது. ஆக்சுவலா நியாயப்பிரமாணம் இருந்து அது பாவத்துக்கு இன்னும் பலன் தான் கொடுத்துச்சு. உங்களுடைய சுபாவ சிந்தை எடுங்க. ஒரு குழந்தைய கூப்பிட்டு அந்த குழந்தைகிட்ட நீங்க இதை செய்யாதன்னு அந்த குழந்தைய சொல்லுங்க. அந்த குழந்தை என்ன பண்ணும்? கண்டிப்பா செய்யும். இதுல என்ன சொல்லியிருக்கு? The strength of sin is the law. பாவத்துடைய பலன் என்னவா? நியாயப்பிரமாணம். அதை படிங்க. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். அப்போ பாவம் பாவம் செய்ய என்னை பலப்படுத்துகிறது எது? நியாயப்பிரமாணம். விளங்குதா உங்களுக்கு? அப்போ நான் ஏங்க தப்பு பண்றேன்? ஏன்னா ஒரு நியாயப்பிரமாணம் இருக்கு, ஒரு கட்டளை ஒண்ணு இருக்கு. இதை செஞ்சா இது வரும், இப்படி பண்ணா இப்படி போவேன், அப்படி ஒரு கட்டளை இருக்கிறதுனாலதான் நான் பாவமே செய்யறேன். விளங்குதா? அதான இந்த வசனம் சொல்லுது. நான் புதுசா ஏதாவது சொல்றேன்னா? பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் என்ன அர்த்தம்? என்ன பாவம் செய்ய தூண்டுறதே நியாயம். அப்படி ஒண்ணு இல்லைன்னா நான் பாட்டுக்கு ஹாப்பியா போயிடுவேன். பிரைஸ் காட், ஆண்டவர் நல்லவர், என்ன நேசிச்சாரு, எனக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நான் போயிடுவேன். ஆனா அது ஒண்ணு இருக்கிறனாலதான் டேய் இதை இங்க பண்ணாத அப்படின்னு சொல்லுது. என்னது? இதை பண்ணக்கூடாது. இது பண்ணக்கூடாதா? ஓ, இது பண்ணக்கூடாதா? சரி நான் பண்ணல. இது பண்ணக்கூடாதா? பண்ணா இப்படி ஆயிருமா? சரி சரி நான் பண்ணல. இது பண்ண அப்படி, ஓ ஆண்டவர் கோவப்பட்டுருவாரு. இப்படி நினைச்சிட்டே இருக்கும்போது உங்களுடைய மனசு எங்க இருக்கு? அது மேலதான் இருக்கு. eventually you end up doing that. எத்தனை பேரோட வாழ்க்கையில அந்த மாதிரி இல்லன்னு சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நான் சொல்றது உண்மைதானே? வாழ்க்கையில இது நடக்குதா நடக்கலையா? விளங்குதா? சோ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இப்படி நியாயப்பிரமாணம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த நியாயப்பிரமாணம் நின்னு அவர்களுடைய பாவங்களை பலப்படுத்தி இருந்துச்சு. அதனால அவங்க எவ்வளவுதான் சட்டத்துக்கு கீழே இருந்து எந்த அளவுக்கு தான் முயற்சி பண்ணாலும் அவர்களால நியாயப்பிரமாணத்தின் கீழே தேவனுக்கு கீழ்ப்படிய முடியவில்லை. விளங்குதா? 400 வருஷமா அவங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தாங்க. அவ்வளவு வருஷம் இருந்து they tried and they tried and they tried and they could not fulfill God's commandments. தாவீது அவரும் விழுந்து தானே போனாரு. மோசே அவரும் தோத்து தானே போனாரு. ஏன்னா தாவீது மோசேக்கெல்லாம் ஓரளவுக்கு கிருபை தெரியும்.
அவங்க தீர்க்கதரிசிகள். தாவீது எப்படி ஆலயம் கட்டினான்னு பாருங்க. தாவீது கட்டின தேவாலயத்துக்கும் ஆண்டவர் கொடுத்த முரண்மணி படிப்பு கட்ட வேண்டிய தேவாலயத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். பாத்திருக்கீங்களா? அத வீட்டுல படிச்சு பாருங்க. தாவீது கட்டின தேவாலயத்துல அந்த திரைச்சியில வெளியில கழுக வேண்டியது அது எதுவுமே கிடையாது. கூடாரத்தை போட்டு எல்லாரும் ஆராதிங்கன்னு சொல்லி 2000 பேரும் வச்சு அவன் ஆராதனை தான் செய்ய சொல்லியிருந்தான். இது ஆண்டவர் கட்டளையில கொடுத்த முரண்மணிப்படி கட்டப்பட்ட தேவாலயமே கிடையாது. அதுவே ஒரு விஷயம். தாவீதுக்கு கிருபைனா என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நமக்கு சொல்லுது. சரியா? இப்போ நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்த யாராலையுமே தேவனுடைய சட்டத்தையோ தேவனுடைய ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்பில் பண்ண முடியல. ஏன்னா நியாயப்பிரமாணம் பாவத்தை என்ன பண்ணுச்சு? செய்ய வச்சது. அது வசனம் தெளிவா எழுதி இருக்குல்ல. நியாயப்பிரமாணம் பாவத்தை பலப்படுத்துச்சு. என்னுடைய சுபாவத்திலே நான் அதான் பாக்குறேன். எதை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அதை தான் நான் செய்யறேன். பவுலும் சொல்றாரா, எனக்குள்ள ஒரு சுபாவம் இருக்கு, நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அதை தான் செய்யறேன், நான் எதை செய்யணும்னு நினைக்கிறனோ அதை நான் செய்ய மாட்டேன். ஏன்னா என் சிந்தனை ஃபுல்லா எங்க இருக்கு? இதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ என் மனசு எங்க இருக்குதோ அங்கதானே என் கையும் போகும் காலும் போகும். விளங்குதா? விளங்குதா? சோ அப்போ நியாயப்பிரமாணமானது இப்படி இருந்துச்சு. நாம படிச்ச எபேசியர் வசனத்துல என்ன சொல்லிருக்கு? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா? சாபத்தையும், அத படிங்க இன்னொரு வாட்டி. கொலோசியர் நமக்கு எதிரடையாகவும், வாசிங்க, கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. சரியா? இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில செஞ்ச முக்கியமான விஷயம், நமக்கு எதிராக இருந்த இந்த கையெழுத்தை என்ன பண்ணாரு? குலைச்சார். மனுஷனை விடுதலை பண்ணணும்னா மனுஷன் எதுகிட்ட மாட்டிட்டு இருக்கான்னா அதுல இருந்து விடுதலை பண்ணணும். சரிதானே? எல்லாரும் பிசாசு கிட்ட மாட்டிட்டு இருந்தான்னு சொல்லுவாங்க. அது ஒரு காலம். யாரு? சாத்தான் ஆதாம ஏமாத்தி அவங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் பிசாசோட பிடியில தான் எல்லாரும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணம் ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் இந்த நியாயப்பிரமாணத்தை ஃபுல்பில் பண்ணா நம்ம ஆண்டவர்கிட்ட போயிடலாம்னு நினைச்சாங்க. அப்ப இவங்க நியாயப்பிரமாணத்துக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் யாராலையும் என்ன பண்ண முடியல? நியாயப்பிரமாணத்தை பூர்த்தி பண்ண முடியல. அப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை பூர்த்தி பண்ணாம இருந்தவங்க எல்லாரும் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழே கட்டப்பட்டிருந்தாங்க. சரிதானே? இந்த நியாயப்பிரமாணம் பாவத்தின் பலன்னா இந்த பிசாசு என்ன பண்ணா, இந்த நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு, இங்க பாரு இதுல எப்படி சொல்லுது, நீ இப்படி பண்ணல உனக்கு இப்படி வந்துடும். அப்போ எல்லாருக்கும் என்னது? குற்ற உணர்வு. விளங்குதா? அப்ப எனக்கு விரோதமா நின்ன எழுத்து என்னது? நியாயப்பிரமாணம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா? அத படிங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. அப்போ எனக்கு எதிராகவும் எனக்கு கட்டளைனால வந்த கையெழுத்தையும் என்ன பண்ணாரு? முதல்ல குலைச்சாரு. எல்லாரும் சிலுவையில பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னு சொல்றோமா? ஐ எம் எக்ஸ்பிளைனிங் யூ ஹவு தட் ஹேப்பன்ட், வாட் ரியலி ஹேப்பன்ட். நிறைய பேர் ஜோம் பண்றீங்க, ஆண்டவர் என்ன பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நான் இப்போ ஒரு தப்பு திரும்ப பண்ணிட்டேன், ஐயோ நான் திரும்ப இழந்துட்டேன் இப்படின்னு. யூ ஆர் பிகமிங் பேரலைஸ்ட். உங்களால நடக்கிறதுக்கு பலன் இல்லாம தேவனுடைய வார்த்தையை சொல்லி நிக்கிறதுக்கு தைரியம் இல்லாதவர்களா தான் இருக்கிறீங்க. சத்தியம் தெரிஞ்சா சத்தியம், யூ ஷால் நோ தி ட்ரூத் அண்ட் தி ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ. அப்போ சிலுவையில உண்மையில என்ன பண்ணாரு? எனக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அவரு கொலைச்சாரு. சொல்லுங்க, எனக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அவரு கொலைச்சாரு. அப்போ இன்னைக்கு எனக்கு விரோதமா கையெழுத்து இருக்கா? இல்ல. விளங்குதா? ஒரு இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி, இந்த தப்பு பண்ணா இந்த தண்டனை உண்டு அப்படின்னு பிசாசால சொல்ல முடியும். இன்னைக்கு அவன் எடுத்து சொல்றதுக்கு இருந்த அந்த கையெழுத்தை இயேசு என்ன பண்ணாரு? கொலைச்சாரு. அதுக்கு அடுத்தது படிங்க. அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து. யாருக்கு யாருக்கு நடுவில் இராதபடிக்கு? எனக்கும் பிதாவுக்கு நடுவுல அந்த சட்டம் இராதபடிக்கு அதை என்ன பண்ணாரு? எடுத்தாரு. இப்போ நான் ஜெபம் பண்றதுக்கு போறேன், ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு விஷயம் தேவை, எனக்கு இப்படி ஒரு பதில் எனக்கு தேவை. அப்ப நான் போகும்போது நடுவில் அது நிக்குது, நீ இந்த தப்பு பண்ணியே,
நீ எப்படி ஆண்டவர்கிட்ட போக முடியும்? நீ இந்த குற்றம் பண்ணியே, நீ எப்படி ஆண்டவர்கிட்ட போக முடியும் அப்படின்னு இந்த நியாயப்பிரமாணம் ஆனது, இந்த எழுத்தானது எனக்கு முன்னாடி வந்து நின்னு, நீ தகுதியற்றவன், உனக்கு கேட்க அருகதை கிடையாது, நீ இதை எப்படி கேட்கிறன்னு என்ன குற்றப்படுத்துகிறதா நின்னுச்சு. சரியா இல்லையா? விளங்குதா? அப்போ இயேசு என்ன பண்ணானா, அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து போட்டார். முதல்ல அதை என்ன செஞ்சாரு? கொலைச்சாரு. அடுத்தது அது எனக்கு நடுவுல இல்லாம எடுத்துட்டாரு. அப்ப சொல்லுங்க, நியாயப்பிரமாணம் எனக்கும் கடவுளுக்கும் நடுவுல இல்ல. எனக்கும் கடவுளுக்கு நடுவுல இருந்த எழுத்தை இயேசு கிறிஸ்து எடுத்து போட்டார். விளங்குதா? விளங்குதா? அடுத்து என்ன படிச்சாரு? என்ன பண்ணாரு? படிங்க. சிலுவையின் மேல் ஆணி அடித்து. அப்போ அதோடைய அதிகாரத்தை எடுத்து அதை கொலைச்சு அதை சிலுவையின் மேல என்ன பண்ணாரு? ஆணி அடிச்சார். அது ஃபர்ஸ்ட்ல திரும்ப படிங்க அந்த வசனத்தை. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். அப்போ இயேசு கிறிஸ்து நான் பிதாவினிடத்தில் நேரா போக முடியாம இருக்கும்படி என்னை தடுத்த அந்த கையெழுத்தை, அந்த நியாயப்பிரமாணத்தை, அந்த சட்டத்தை நடுவுல இருந்து என்ன பண்ணாரு? எடுத்துட்டாரு. அத கொலைச்சிட்டாரு, அத அழிச்சிட்டாரு, அத சிலுவையில அரைஞ்சிட்டாரு. விளங்குதா? சிலுவையில அறையப்பட்டது உங்களுடைய பாவங்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு விரோதமாக உங்களை குற்றப்படுத்தும்படி நின்ற கையெழுத்தும், உங்களை குற்றப்படுத்துற மாதிரி இருக்கிற நியாயப்பிரமாணமும் சிலுவையில் அறையப்பட்டது. விளங்குதா? அப்போ என்னை குற்றப்படுத்துகிறது யாருமே இல்ல. வேதத்துல வசனம் சொல்லுதா, if God be for us, who can stand against us? தேவன் நமக்காக நிற்கும் போது யார் நமக்கு எதிராய் நிற்பார்? அப்படின்னா ஆண்டவர் என் கூட இருக்காரு, எனக்கு எதிராக யார் நிக்க முடியும்? யாருமே நிக்க முடியாது. ஏன்னா என்ன பரிசுத்தப்படுத்துறதுக்கும் என்ன நீதிபரர் ஆக்குறதுக்கும் அவர் சித்தம் கொண்டார். சரியா? அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க இந்த வசனம் எடுங்க, யூ ஆர் a royal priesthood, holy nation. அதை எடுங்க. ஒன்று பேதுரு 2:9 எடுங்க. ஒன்று பேதுரு 2:9. But ye are a chosen generation, a royal priesthood, a holy nation, a peculiar people, that ye should. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவர். இன்னும் யாரெல்லாம் அந்தகாரத்துல இருக்கீங்க, இன்னும் ஒளிக்கு வரல? அபயத்துல என்ன எழுதியிருக்கு? அந்தகாரத்திலிருந்து ஒளிக்கு வரவழைத்த. இப்ப நான் எங்க இருக்கேன்? ஒளியில இருக்கேன். சொல்லுங்க, சொல்லுங்க, நான் எங்க இருக்கேன்? ஒளியில இருக்கேன். சரிதானா? ஏன்? எனக்கு என்ன அந்தகாரத்துல வச்சிருந்த அந்த வல்லமையை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? சிலுவையில ஆணி அடிச்சார். கரெக்டா? அப்போ நான் இனிமே இருட்டுல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன ஆண்டவர் எங்க கொண்டு வந்தாரு? ஒளிக்கு வரவழைத்தார். ஒளிக்கு நீங்க வந்துகிட்டு இருக்கிறது இல்ல, ஒளிக்கு வந்தீர்கள். அது படிங்க. வரவழைத்தவர். யார் வரவழைச்சவர்? இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசுவினால, இயேசு சிலுவையில ஆணி அடிக்கப்பட்டதுனால எனக்கு விரோதமாக இருந்த நியாயப்பிரமாணம் அழிக்கப்பட்டு ஆணி அடிக்கப்பட்டது. நான் இப்ப எங்க வந்திருக்கேன்? ஒளியினிடத்திற்கு வந்திருக்கிறேன். அடுத்தது, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் இருப்பீர்கள் இருக்கா? இப்ப நீங்க யாரு? பரிசுத்த ஜாதி. சொல்லுங்க, நான் பரிசுத்த ஜாதி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், அவருக்கு சொந்தமான பிள்ளை. எப்படி நீங்க பரிசுத்த ஜாதியா? நீங்க
எப்படி நீங்க ராஜரிக கூட்டமானீங்க? அவர் உங்களுக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை சிலுவையில அழிச்சு போட்டதுனால. விளங்குதா? அப்போ இயேசு கிறிஸ்து எனக்கும் பிதாவுக்கும் நடுவில் இருந்த இந்த பிரமாணத்தை எடுத்து அதை கொலைச்சு போட்டு அதை அழிச்சு போட்டு அது எனக்கும் என் பிதாவுக்கும் நடுவில் இல்லாதபடிக்கு அதை எடுத்து போட்டு சிலுவையில் ஆணி அடித்தார். அதனால நான் இப்போ பரிசுத்தமா இருக்கிறேன். அதானே எழுதியிருக்கு. நான் இப்ப அவரோட ராஜரிக கூட்டமா இருக்கிறேன், அவரோட புத்திரனா இருக்கேன், அவருடைய ராஜாவா இருக்கிறேன். ராயல் பிரீஸ்ட்ஹுட், அதாவது அவருக்கு சேவை செய்யத்தக்க அந்த ஆசாரிய கூட்டம். ஆசாரியன் பரிசுத்தமா இல்லைன்னா உள்ள போனா செத்தே போயிடுவான். கரெக்டா தெரியுமா? அப்போ என்னை தேவன் பரிசுத்தப்படுத்தினபடியினால்தான் அவர் என்னை என்ன சொல்றாரு? ஆசாரிய கூட்டம்னு சொல்றாரு. நான் பரிசுத்தம் ஆக போறதுனால இல்ல. விளங்குதா? எப்படி சிலுவையில உங்களுடைய பாவத்தையும் உங்களுக்கு விரோதமான இந்த கையெழுத்தையும் எடுத்தாரோ அதே போல சிலுவையில் உங்களை பரிசுத்தப்படுத்தினார். சிலுவையில் நீங்கள் ஒளிக்கு வந்தீர்கள். விளங்குதா? அது என்ன எழுதியிருக்கு? நான் இல்லங்க, இன்னும் நான் பரிசுத்தமா இல்லையே, நான் ஒழுங்கா இல்லையேன்னு நீங்க சொல்லுவீங்க. அதனாலதான் சொன்ன வார்த்தையின் படி போகணும். வார்த்தை என்ன சொல்லுது? உங்களை எப்படி சொல்லுது? பரிசுத்த ஜாதி என்னன்னு சொல்லுது? அந்த வசனத்தை தானே எழுதி. இன்னொரு அந்த வசனத்தை படிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய. அப்ப நீங்க எங்க இருக்கீங்க? ஆச்சரியமான ஒளிக்கு வந்துட்டீங்க. விளங்குதா? சொல்லுங்க. நான் ஆச்சரியமான ஒளிக்கு வந்துட்டேன். சத்தமா, நான் ஆச்சரியமான ஒளிக்கு வந்துட்டேன். என்ன இயேசு வரவழைச்சிட்டார். நான் என்னைக்கு இயேசுவை ஏத்துக்கிட்டனோ அன்னைக்கே இந்த ஆச்சரியமான ஒளிக்குள்ள வந்துட்டேன். சரிதானே? அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சொல்லுங்க. அடுத்த வசனம் என்ன இருக்கு? அடுத்த வரி என்ன இருக்கு? நான் ராஜரீக கூட்டம். அப்ப ராஜரீக ஆசாரிய கூட்டம். சரி, ராஜரீக ஆசாரிய கூட்டம்னா எல்லாரும் சேர்த்து சொல்லுது. இந்த வார்த்தையை நான் எனக்கு பர்சனலைஸ் பண்ணனா எப்படி பண்ணுவேன்? நான் ஒரு ராஜரீக ஆசாரியன். சொல்லுங்க. நான் ஒரு ராஜரீக ஆசாரியன். சத்தமா, நான் ஒரு ராஜரீக ஆசாரியன். அப்போ நான் என்னை ராஜரீக ஆசாரியன்னு சொல்லும் போது இந்த பழைய ஏற்பாட்டுல சுத்திகரிப்பு, இது பண்ணணும், நீ அது பண்ணணும், இத்தனை ஆடு கொடுக்கணும், நீ யாரையும் பார்க்க கூடாது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அப்பதான் நீ என்ன பண்ணணும்? பரிசுத்த ஸ்தலத்துல வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் உள்ள போகணும்னு எழுதியிருக்கா? அப்போ அந்த செய்ய வேண்டிய அத்தனை பரிசுத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில செஞ்சார். அவர் அப்படி உங்களை பரிசுத்தப்படுத்தினாலதான் இப்போ உங்களால நான் ராஜரீக ஆசாரிய கூட்டம்னு சொல்ல முடியும். விளங்குதா? பரிசுத்தமாகுதல் நடந்திருக்கு. இப்போ சரி, இப்போ நம்ம முதல்ல என்ன படிச்சோம்? ஆண்டவர் சிலுவையில். அந்த வசனத்துக்கு போலாம். கொலோசியருக்கு போலாம். கொலோசியர்ல என்ன எழுதியிருக்கு? நமக்கு எதிரடியாகவும் கட்ட விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை கொலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, அடுத்தது துரைத்தனங்களை. இப்ப பாருங்க, உங்களுக்கு இல்லாம இருந்தது நடுவில் இருந்த எல்லாத்தையும் எடுத்து சிலுவையில அடிச்சிட்டாரு. ரைட்டா? அடிச்சு உங்களுக்கு விரோதமா இப்ப என்ன இல்ல? கட்டளை இல்ல. சொல்லுங்க. எனக்கு விரோதமா கட்டளை இல்ல. நான் இப்ப எப்படி இருக்கேன்? பரிசுத்தமா இருக்கேன். என்னை தேவன் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். நான் ராஜரீக ஆசாரிய கூட்டம். சரியா? இப்ப அடுத்தது என்ன சொல்லிருக்காரு? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு. துரைத்தனங்களும் அதிகாரங்களும் என்ன? பவுல் எழுதுறா தெரியுமா? நாம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு யுத்தம் பண்ணாமல் வானமண்டலங்களில் உள்ள ரோகாதிபதிகளோடும் துரைத்தனங்களோடும் யுத்தம் பண்ணுறோம்னு சொல்லி இருக்காரா? ஆமா.
அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? முதல்ல அந்த கையெழுத்தை அழிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த துரைத்தனத்துக்கு இருந்த அதிகாரத்தை என்ன பண்ணாரு? உறிஞ்சிட்டாரு. விளங்குதா? அப்போ எனக்கு விரோதமாக பேசக்கூடிய சட்டமும் இல்லை, எனக்கு விரோதமாக என்னை எதிர்த்து நிற்கக்கூடிய அதிகாரமும் துரைத்தனமும் இல்லை. விளங்குதா? அட சிலுவையில் ஆண்டவர் என்ன பண்ணாரு? உறிஞ்சிட்டாரு. சொல்லுங்க, எனக்கு விரோதமாக துரைத்தனமும் அதிகாரமும் இல்லை, என் தேவன் சிலுவையில் உரிந்து போட்டார். சூப்பர்ல? அப்ப எனக்கு அகைன்ஸ்டா எடுத்துட்டு வர்றதுக்கு எஃப்ஐஆர் இல்ல, எனக்கு எடுத்துட்டு வர எதிராக வர்றதுக்கு போலீஸ்காரனுக்கு யூனிஃபார்மும் இல்ல. அதான அர்த்தம்? போலீஸ்காரர் யூனிஃபார்ம் போட்டு வந்து ஒரு எஃப்ஐஆர் கொண்டு வந்தா தான் பயப்படுவீங்க. இல்லன்னா அவரை பார்த்து பயப்படணுமா? என்ன அவசியம் இருக்கு? தப்பே பண்ணிருந்தாலும் எனக்கு என்னங்க பயம்? விளங்குதா? அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? எனக்கு விரோதமாக இருந்த இந்த எஃப்ஐஆர் முதல்ல என்ன பண்ணாரு? அழிச்சாரு. அதுக்கப்புறம் அதை தூக்கி நடுவுல இல்லாதபடிக்கு தூக்கி போட்டுட்டாரு. அதுக்கு அடுத்தது அதை எவன் கொண்டு வருவானோ அவனுடைய அதிகாரத்தையும் அவனுடைய பலத்தையும் என்ன பண்ணாரு? தலைய நசுக்கினாரா நசுக்கலையா? தலைய நசுக்கினாரா நசுக்கலையா? இப்ப அவனுக்கு தெம்பே கிடையாது. விளங்குதா? அப்ப அவனால நம்ம கிட்ட வந்து நீ பாவி, நீ இப்படி பண்ண, நீ அது செஞ்ச, இது செஞ்சன்னு சொல்ல முடியாது. நீங்க முழங்கால் போடும்போது யாராவது வந்து நீ அப்படி பண்ண இப்படி பண்ணன்னு சொன்னா வெளியே போடான்னு சொல்லுங்க. ஏன்னா என் தேவன் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து போட்டார். எனக்கு விரோதமாக இருக்கிற கையெழுத்தை கொலைத்து போட்டார். அது என் தேவனுக்கும் எனக்கும் நடுவில் இராதபடிக்கு எடுத்து போட்டார். விளங்குதா? அப்போ வார்த்தையானவர் பூமியில வரும்போது இததான் செஞ்சுட்டு போனார். அப்ப அவர் செஞ்சு முடிச்சதை நான் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கா? இருக்கா? விளங்குதா? அப்போ எனக்கு விரோதமாக இருந்த சட்டத்தை அவர் எடுத்துட்டாரு, எனக்கு விரோதமாக இருந்த அதிகாரத்தை அவர் கொலைச்சு போட்டுட்டாரு, எனக்கு விரோதமா இருந்த கையெழுத்தை அழிச்சிட்டாரு. அப்படி ஒரு பிரச்சனை எனக்கும் என் பிதாவுக்கும் நடுவுல இல்லாதபடிக்கு எடுத்துட்டாரு. அப்போ என்ன நம்ம அடுத்தது பார்த்தா ராஜரிக கூட்டமா ஆக்கிட்டாரு, பரிசுத்த சந்ததியா மாத்திட்டாரு. இப்ப எனக்கு என்ன பிரச்சனை? அப்போ இங்க பாருங்களேன், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணா இந்த வார்த்தைக்கு எதிர்மறையா ஜெபம் பண்றோமா இல்லையா? வார்த்தை என்ன சொல்லுது? உன்னை பரிசுத்த கூட்டமாய் அழைத்தார், உன்னை ஒளிக்கு அழைச்சார். ஆண்டவரே இங்க எதுவுமே நடக்கலையே, என் வீட்டுல வெறும் பிரச்சனையாவே இருக்கு, ஒண்ணுமே நல்லா நடக்கலையே அப்படின்னு சொன்னா வார்த்தைக்கு முரண்பாடா ஜெபம் பண்றோமா இல்லையா? வார்த்தை என்ன சொல்லுது? உங்களை ஒளிக்கு வரவழைத்தார். அப்போ நீங்க பண்ற ஜெபம் எனக்கு வீட்டுல இருட்டா இருக்கு, எனக்கு பிசினஸ்ல இருட்டா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது? உங்களை ஒளிக்கு வரவழைத்தார். அப்ப நான் எப்படி ஜெபம் பண்ணணும்? நான் ஒளியில இருக்கேன். அப்ப ஆண்டவரே வெறும் இருட்டா இருக்குன்னு சொன்னா நீங்க வேதத்துக்கு முரணானவர்களா இருப்பீங்களா, இருக்க மாட்டீங்களா? விளங்குதா? நீங்க போய் முழங்கால் போட்டு ஆண்டவரே அந்த தப்பு 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன், ஆனா திரும்ப திரும்ப அந்த குற்ற உணர்ச்சி என்ன குத்திக்கிட்டே இருக்கு. எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? ஒரே விஷயத்துக்கு முழங்கால் போடும் போதெல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டியது. ஆண்டவர் உங்க பாவத்தை மன்னிச்சு மறந்துட்டாருன்னு பாத்திருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா உங்க பாவத்தை என்ன பண்ணாரு? தள்ளி வச்சாரு. கல்ல கட்டி கடலோட ஆழத்துல போடுற மாதிரி உங்க பாவத்தை தள்ளி போட்டாரு. இனி நான் அதை நினைப்பதில்லைன்னு சொல்லியிருக்காரா? அப்போ ஆண்டவர் உங்கள் குறைவுகளையும் பாவங்களையும் நினைக்காதபடிக்கு அதை தேடி கண்டுபிடிக்காத அளவுக்கு தூக்கி போட்டாருன்னா, ஒரு மேட்டர் சொல்றேன். பூமி உருண்டைன்னு எல்லாருக்கும் தெரியுமா? நீங்க இங்க நிக்கிறீங்க, கிழக்கு எந்த பக்கம்? இந்த பக்கம் கிழக்கு, இது மேற்கு. இப்ப என்கிட்ட சொல்லுங்க, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம்? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம்? பூமி எவ்வளவு உருண்டையோ அவ்வளவு தூரம். கரெக்டா தப்பா? பூமி உருண்டை தானே? அப்ப எனக்கு இது கிழக்கு மேற்கு. அப்போ பூமி எவ்வளவு உருண்டையோ அவ்வளவு தூரம். நான் இங்க நிக்கிறேன். ஒரு பூமி எவ்வளவு பெரிய உருண்டைன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா?
பூமியோட டயாமீட்டர் எனக்கு குறிப்பா தெரியல, ஒரு 10 லட்சம் கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. நான் இங்க இருந்து அப்படி போய் இப்படி வரணும்னா 10 லட்சம் கிலோமீட்டர். ரைட்டா? கரெக்டா? விளங்குதா? இப்ப ஆண்டவர் சொன்னாரு, உன் பாவத்தை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தள்ளி போட்டேன்னு சொன்னாரு. உங்களுக்கு தெரியும் பூமி உருண்டைன்னு. நான் இங்க நிக்கிற இடத்துல இருந்து என் பாவம் எவ்வளவு தூரம்? 10,02,000 கிலோமீட்டர் தூரம்னு வச்சுக்கோங்க. நான் இங்க இருந்து ஒரு அடி பின்னாடி எடுத்து வைக்கிறேன். என் பாவம் 2 அடி பக்கத்துல வந்துருமா என்ன? இங்க 2 அடி வச்சா இங்க 2 அடி குறைஞ்சிருச்சு. ஆனா முன்னாடி இப்ப கிழக்குக்கும் மேற்கும் எவ்வளவு தூரம்? அதே தூரம் தான். விளங்குதா? இப்ப நான் முன்னாடி போயிட்டேன். அப்ப நான் ஒரு 2 அடி முன்னாடி போயிட்டேன். அப்ப முன்பக்கம் 2 அடி குறைஞ்சிருச்சு, பின்பக்கம் 2 அடி கூடிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப கிழக்குக்கு மேற்குங்க எவ்வளவு தூரம்? அதே தூரம் தான். நீங்க எவ்வளவு வேகமா ஓடுனாலும், எப்படி போய் தேடினாலும் உங்க பாவத்தை உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு தூரத்துல அதை வச்சுட்டார். விளங்குதா? சிலுவையில ஆண்டவர் செஞ்ச காரியத்தை செஞ்சு முடிச்சார். அவர் பாதியில விட்டுட்டு போல. என் பாவங்களை சிலுவையில சுமந்தாரா இல்லையா? He himself bore our infirmities. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. சமாதானம் ஏன் இல்ல? எனக்கும் பிதாவுக்கு பக்கத்துல உறவு இல்ல. என்னால அவர்கிட்ட தைரியமா போக முடியல. அப்ப எனக்கு சமாதானம் இல்ல. இந்த கட்டளைய வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சமாதானம் வந்துச்சா? எனக்கு பிரச்சனை இல்ல, ஆண்டவர் என்ன எல்லாத்தையும் மன்னிச்சுட்டாரு. சரியா? விளங்குதா? அப்போ ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப சிம்பிளுங்க. சரியா? நாம இங்க பாருங்க, 2 கொரிந்தியர் 11:3 எடுங்க. கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு ஆ ஆ 2 கொரிந்தியர் 11:3 தானே? ஆகிலும் உங்கள் மனமும் கிறிஸ்துவை பற்றின உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். Is it that? ஓகே, சரி. அந்த வசனத்தை திரும்ப படிங்க. ஆகிலும் சர்ப்பம் தன்னுடைய தந்திரத்தினாலே யோவானை வஞ்சித்தது. வெயிட், நான் வேணும்னு அப்படி சொன்னேன். சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது. சரியா? இப்பமும் அந்த சர்ப்பம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ இப்போ அந்த சர்ப்பம் யோவானை எப்படி வஞ்சிக்கும்? யோவான் புதிய ஏற்பாட்டுல உள்ளவர். யோவான், விளங்குதா? நம்ம எல்லாரையும் யோவான் பேர்ல போட்டுக்கலாம், அவங்க உங்க பேர் போட்டுக்கோங்க. இப்போ ஏவாளை சர்ப்பமானது வஞ்சித்தது. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரோ அவர் சொன்னதை சந்தேகிக்கும்படிதான் ஏவாளை வஞ்சித்தது. கரெக்டா? கரெக்டா? அப்படியா சொன்னார்? அதை எழுதியிருக்கோம். ஆண்டவர் அதை சாப்பிட்டா செத்துருவாங்க. இவ வந்து ஆண்டவர் சொன்னதோட ரொம்ப திரிச்சு பேசுவா. அதெல்லாம் ஏற்கனவே நிறைய பேர் பிரசங்கம் பண்ணிருப்பாங்க. ரைட்டா? அது உங்களுக்கு தெரியும். இப்ப ஆண்டவர் வந்து சாப்பிடாதான்னு சொன்னாரு, சாப்பிடாதான்னு சொன்னாரா? இதை சொல்லுவா, அதை சாப்பிடவும் அதை பார்க்கவும் அதில் கை வைக்கவும் கூடாதுன்னு இவ கொஞ்சம். விளங்குதா? அதுதான் மேட்டர். இதை செய்யாதன்னு சொன்னா நம்ம அதிலே யோசிச்சுட்டு இருப்போம். இது 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 அதுதான் நியாயப்பிரமாணம். இப்போ சாத்தான் என்ன பண்றானா, சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது. சர்ப்பமானது ஏவாளை எப்படி வஞ்சித்தது? தேவன் சொன்னதற்கு முரணாக அவளை சிந்திக்க வைத்தது. நல்லா யோசிக்கணும். பாவம் எங்க இருந்து விளக்குதான்? எந்த பாவமும் எந்த மனுஷன் தன்னுடைய சுய இச்சையின்படி சோதிக்கப்பட்டு tempted by his own evil desire. அப்போ ஏவாளுக்கு அந்த டெம்டேஷன் முதல்ல வந்துச்சு. நீ வந்து அப்படிதான் சொன்னாரா ஆண்டவர், இப்படிதான் செய்யணுமா? புரிஞ்சுதா? அப்போ இன்னைக்கும் யோவான்கள் நிறைய பேரு எப்படி வஞ்சிக்கப்படுறாங்க அப்படின்னா, பிசாசு வந்து ஆண்டவர் இப்படிதான் சொல்லியிருக்காரா, சிலுவையில பாவத்தெல்லாம் எடுத்துட்டாரா, அதை வந்து குலைச்சிட்டாரா, கட்டளையை எடுத்துட்டாரா, வழியில இல்லாம எடுத்து போட்டுட்டாரா, அது இனிமே வராதா,
கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் தள்ளிட்டாரா? நீ தேடி தேடி போனாலும் உனக்கு அது கிடைக்காதா? விளங்குதா? இப்படி கேள்வியை கொண்டு வந்து என்ன பண்ணுவான் பிசாசு? மக்களை வஞ்சிப்பான். அதுக்காக தான் நாம என்ன சொல்றோம்? ஆண்டவர் வார்த்தையை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். அது தலைமுறை தலைமுறைக்கு மாறாமல் இருக்கிறது. அவர் கொலைச்சு போட்டா அது கொலைச்சு போட்டதுதான், அவர் எடுத்து போட்டா அது எடுத்து போட்டதுதான். அது எனக்கும் என் பிதாவுக்கு நடுவுல இப்ப இல்ல. நான் இப்ப யாரு? பரிசுத்த, சொல்லுங்க, நான் யாரு? பரிசுத்த ஆசாரிய கூட்டம். கரெக்டா? ரைட். அந்த இப்ப அந்த வசனம் படிங்க. சர்ப்பமானது ஏவாளை தந்திரத்தினாலே வஞ்சித்து போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று, இங்க பாருங்க, கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று. இப்ப கிறிஸ்துவை பற்றிய உண்மைனா என்ன? நியாயப்பிரமாணம் எடுக்கப்பட்டது, கையெழுத்து குலைக்கப்பட்டது, அது எனக்கு விரோதமாக இல்லை. நான் ஆசாரிய ராஜரிக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த சந்ததி, தேவனுடைய புத்திரர். இதுதான் என்னது? கிறிஸ்துவ பற்றின உண்மை. இப்பொழுதும் நீங்கள் தேவர்களா இருக்கிற வசனம் இருக்கு, படிச்சிருக்கீங்களா? எபிரேயர் 1:1-3 வரைக்கும் படிங்க. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றின. அப்படின்னா குமாரனில் என்ன செஞ்சாரு அப்படின்றத எனக்கு ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி எல்லாம் தீர்க்கதரிசி வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்பப்ப சொல்லிட்டு போனாங்க. ஆனா இந்த காலத்துல குமாரனாக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்காரோ அதுதான் எனக்கு மேட்டர். வேற எதுவும் எனக்கு அவசியம் கிடையாது. அடுத்தது எபிரேயர் 8:6 வாசிங்க. இவரோ விசேஷ வாக்குத்தத்தங்களினால் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கை. அப்போ விசேஷித்த வாக்குத்தத்தங்களினால் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கை. அப்ப இதுவரைக்கும் உடன்படிக்கை இருந்துச்சு தெரியுமா? நியாயப்பிரமாணத்துக்கு கீழே ஒரு உடன்படிக்கை இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து புதுசா ஒரு உடன்படிக்கை வச்சிருக்கார். இந்த உடன்படிக்கை விசேஷித்த உடன்படிக்கை. அப்படியே தொடர்ந்து படிங்க. எப்படி மத்தியஸ்தரா இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அப்ப நமக்காக ஒரே தரம் சிலுவையில் மரித்து போனார். அந்த வசனம் படிச்சீங்களா? அப்போ இது வந்து விசேஷித்த ஒரு உடன்படிக்கை. அப்ப இன்னைக்கு நான் இங்க வரும்போது இதுவரைக்கும் இருந்த உடன்படிக்கையை விட இந்த விசேஷித்தமான உடன்படிக்கை என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியணும். அப்ப இந்த விசேஷமான உடன்படிக்கையில நான் எங்க நிக்கிறேன், நான் என்ன சொல்லணும், எனக்கு ஆண்டவர் எப்படி பதில் கொடுப்பாரு, எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு என்னன்றதுல எனக்கு என்ன பண்ணணும்? புத்தி வேணும். அதுதான் அவர் 2 கொரிந்தியர் சொல்றாரு, பிசாசு சொல்றதுனால நீ வஞ்சிக்கப்படாம கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகாமலும். அப்ப 2 கொரிந்தியர்ல சொல்ற மாதிரி, நான் 11:3 சொல்ற மாதிரி, இந்த உண்மையிலிருந்து விலகாம இருக்கணும்னா எனக்கு இந்த புதிய உடன்படிக்கை, இந்த விசேஷித்த உடன்படிக்கையில நான் யாரு, நான் எங்க நிக்கிறேன்னு எனக்கு என்ன பண்ணணும்? தெளிவா தெரியணும். விளங்குதா? அடுத்தது சங்கீதம் 107:20 வாசிங்க. 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாரு? நம்மை குணமாக்கவும் நம்மை அழிவுக்கு தப்புவிக்கவுமே வந்தார். இதுல வந்து மாற்றமே வேணாம். அப்ப இந்த புதிய உடன்படிக்கை என்ன? குணமும் அழிவு இன்மையும். கரெக்ட் தானே? ஒன்றும் ஒரு விதத்திலும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு இருக்குதா? ஏன் ஒன்றும் என்னை ஒரு விதத்தில் சேதப்படுத்தாது? ஏன்னா இந்த புதிய உடன்படிக்கையின் உண்மை எனக்கு தெரியும். இப்ப இந்த புதிய உடன்படிக்கையில அழிவு கிடையாது, கிடையாது. ஏன்னா வார்த்தையை அனுப்புனாரா இல்லையா? வார்த்தை வந்து அது செய்ய வேண்டியதை செஞ்சு போகும், அது நான் அனுப்புனதை செய்யாம போகாதுன்னு இருக்குதா? அப்போ வார்த்தை தான் வந்ததை செய்து முடிக்காமல் போகாதுன்னு சொன்னா அவர் சுகப்படுத்தவும் அழிவுக்கு தப்புவிக்கவும். அப்போ தேவனுடைய வார்த்தை பூமிக்கு வந்ததன் நோக்கம் என்ன? குணமாக்கவும்
அழிவை தப்புவிக்கவும். அப்போ அந்த வார்த்தை வந்து தான் வந்ததை செய்து முடிச்சிருந்தா கண்டிப்பா குணம் உண்டா இல்லையா? அழிவு கிடையாதா இல்லையா? அப்ப எந்த விதத்திலேயாவது எனக்கு குறைவு இருக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்ல. ஏன்? நான் இந்த உன்னதமான புதிய இந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கேன். இந்த உடன்படிக்கையில தேவன் என்னை பரிசுத்தமும் நீதியும் சுத்தமும் நியாயமும் நீதியுமா என்ன பண்ணிட்டாரு? மாற்றி விட்டார். எனக்கு விரோதமாக நிற்க எதுவுமே கிடையாது. எனக்கு விரோதமா சட்டம் கிடையாது. நான் தேவன் பக்கத்துல வந்துட்டேன். கரெக்டா? சரி, லூக்கா 7:28 வாசிங்க. ஸ்லீவனிடத்தில் பிறந்தவனில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தை சிறியவனாயிருக்கிற எவனும் பெரிய. அப்போ எப்படி? அதாவது ஸ்ரீல பிறந்த யாரிலையும் யோவானை விட பெரிய தீர்க்கதரிசி இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா தேவனுடைய, நம்ம எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கோம்னு முதல்ல சொல்லிட்டேன் உங்களுக்கு. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற நாம இருக்கிறதுலயே சின்னவன் யோவானோட பெரியவரா? எப்படி? நம்ம ஏற்கனவே படிச்சோம். இதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகள் மூலமா பேசினவர் இப்ப யார் மூலமா பேசுறாரு? இயேசு கிறிஸ்து மூலமா பேசுறாரு. இயேசு கிறிஸ்து மூலமா பேசுற இந்த உடன்படிக்கை உன்னதமான, இதுவரைக்கும் இருந்த உடன்படிக்கையோட ரொம்ப மேன்மையான உடன்படிக்கைன்னு படிச்சோம் இல்லையா? அப்போ இப்போ நான் எப்படி யோவான் ஸ்நானகனோட பெரியவனா இருக்கேன்? கையெழுத்த குலைச்சிட்டாரு, அவரோட பிள்ளையா மாத்திட்டாரு. அப்போ யோவான் ஸ்நானகன் வாழும்போது அந்த கையெழுத்து இருந்துச்சு, ரைட்டா? அப்ப யோவான் ஸ்நானனுக்கு விரோதமாகவும் அந்த கையெழுத்து வேலை செஞ்சுட்டு தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எனக்கு விரோதமா அந்த கையெழுத்து வேலை செய்யல, இல்ல. ஏன்னா because the law of spirit and life has set me free from the law of sin and death. அதாவது மரணமும் ஜீவனுக்கு உரிய சட்டத்துல இருந்து என்னைய ஜீவனும் மரணமும் பாவத்துக்குரிய நியாய பிரமாணம் என்னை ஜீவனும் சரி, ஓகே, law of sin and death has set me free from the law of spirit and life. ஓகே, இப்போ என்னைய விடுவிச்சிருக்கு. அப்போ எனக்கும் யோவான் ஸ்நானகனுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த வசனத்திலே பதில் இருக்கு. தீர்க்கதரிசிகளால் பேசினவர் இப்ப கிறிஸ்துவினால் பேசி இருக்கிறார்னு. அப்படின்னா என்னன்னா, இதுவரைக்கும் தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்க? இயேசு கிறிஸ்து வருகிறார், இயேசு கிறிஸ்து வருகிறார் அப்படின்னு சொன்னார், சரியா? ஆனா யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னாரு? இதோ பார்த்தார். அப்போ இதுவரைக்கும் சொன்ன எல்லா தீர்க்கதரிசியை விட யோவான் ஸ்நானகன் தான் பெரியவர். ஏன்னா எல்லா தீர்க்கதரிசியும் இயேசு ஒரு நாள் வருவாரு, நம்ம பாவத்தை ரட்சிப்பாரு, இந்த எல்லாத்தையும் குலைச்சி போடுவாரு, அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவரோட ஒரே பிள்ளையா இருப்போம், அவரோட சந்ததியா இருப்போம், அவர் கூட இருப்போம், இதெல்லாம் சொல்லிட்டே வந்தாங்க. ஆனா அவங்க யாருமே இயேசுவை பார்க்கல. இதோ தேவ உலகத்தின் சகல பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு அவர்களால சொல்ல முடியல. ஆனா யோவான் ஸ்நானகன் சொன்னான், இங்க பாருங்க, இவர் தான் வந்திருக்காரு. ரைட்டா? விளங்கிட்டா? இப்போ நான் எப்படி யோவான் ஸ்நானகனோட பெருசா இருக்கேன்? இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை கொலைச்சனால நான் யோவானை விட பெரிய ஆளு. எப்படி? எனக்கும் யோவானுக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி? பரிசுத்த ஆவியினால. சரி, இப்போ அதாவது இது நம்ம புரியணும். அதாவது யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ண பிரசங்கத்துக்கும் நாம பேசுற பிரசங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. விளங்குதா? ஏசாயா இல்லன்னா வேற யாரு, ஜெரேமியா அவங்க பண்ண பிரசங்கத்துக்கும் யோவான் பண்ற பிரசங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. காலங்கள் எங்க நிக்கிறோம், நம்ம என்ன பேசணும்னு நமக்கு தெரியணும். அப்போ அவங்க எல்லாம் இருக்கும்போது உலகத்தோட பாவத்துல இருக்கிறோம், நம்ம நியாய பிரமாணத்துக்கு கீழே இருக்கோம், கட்டப்பட்டு இருக்கோம், நமக்கு விடுதலை தேவை, நம்ம விடுதலை செய்யறதுக்கு யார் வருவா? இயேசு கிறிஸ்து வருவாருன்னு சொன்னாங்க. இப்போ இவர் யோவான் என்ன சொல்றாரு? வா, அந்த டைம் வந்துருச்சு, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? வந்துட்டாரு, இந்த இருக்காரு அப்படின்னாங்க. அப்போ இயேசுவை கேளுங்க. இப்ப யோவானுடைய சீடர்கள் நிறைய பேர் இப்ப என்ன பண்ணாங்க? இயேசு கூட சேர்ந்துக்கிட்டாங்க. ஏன்? யோவான் சொல்லி கொடுத்ததோட இயேசு கிறிஸ்து பெட்டர், நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தார்.
ரைட்டா? அப்போ இயேசு கிறிஸ்து யோவானோட நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு. அப்போ யோவான் பார்த்தாரு. ஆனா லைக் அப்போ இயேசுடைய சீடர்கள் கத்துக்கிட்டதுக்கும் யோவானுடைய சீடர்கள் கத்துக்கிட்டதுக்கும் வித்தியாசம் இருக்கு. யோவானுடைய சீடர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே என்னென்ன பண்ணணும், கட்டளைக்கு கீழே கட்டப்பட்டு என்ன பண்ணணும்னா சொல்லி கொடுத்திருப்பாரு. இயேசு கிறிஸ்துவோடைய சீடர்களுக்கு அவர் வேற விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு? என்ன சொல்லி கொடுத்தாரு? என் நாமத்தின் மேல் எதை கேட்டாலும் அதை செய்வேன். இத யோவானால சொல்ல முடியல. சொல்ல முடிஞ்சுதா? இப்போ இவர் நாமத்தினால எதை கேட்டாலும் கொடுக்க முடியும். சீடர்கள் எல்லாம் ஒரு வாட்டி ஆண்டவர் 2 பேரை அனுப்புவாரு. அனுப்புனது ஞாபகம் இருக்கா? எங்க அனுப்புனாரு? எதுக்கு அனுப்புனாரு? அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்புனாரு. யோவானால முடிஞ்சுதா? முடியல. விளங்குதா? ஆனா இயேசு கிறிஸ்துவால அவருடைய சீடர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்ப முடிஞ்சது. அவங்க போய் என்ன பண்ணாங்க? பிசாச துரத்துனாங்க, வியாதியஸ்தரை சுஸ்தம் பண்ணாங்க. அந்த வல்லம் அவர்களுக்குள்ள கிரியை செஞ்சது. ஆனா யோவான் இருக்கும்போது யோவானுக்கு கீழே கிரியை செஞ்சதா? கிரியை செய்யல. ஏன்? இங்க நியாயப்பிரமாணம் நின்னுட்டு இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து யாரா வந்தாரு? நியாயப்பிரமாணத்தின் முழுமையா வந்தார். சரியா? அப்போ யோவான் பிரசங்கித்த பிரசங்கத்துக்கும் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த பிரசங்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? இவர்கள் எதை பேசினதால் இது போன்ற காரியங்களை செய்தார்கள்? அதான் எனக்கு கேள்வி. யோவான் அப்படி ஒண்ணும் இயேசு பண்ண மாதிரி அற்புதங்கள் நடக்கல. ஒரு தடவை யோவான் அவருடைய சீசர்கள் அனுப்பி, கிறிஸ்துவே வர வேண்டியவர் நீர் தானா, வேறு யாராவது வர வேண்டியது இருக்கான்னு கேட்பாரு. இயேசு அதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு? நீங்கள் காண்கிறதை போய் சொல்லுங்கள். அவங்க என்ன கண்டாங்க? குருடர் பார்வை அடைகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், நடக்கிறார்கள். அப்போ இந்த செய்தியை போய் அவர்கிட்ட சொல்லு. விளங்குதா? அப்போ யோவானுக்கும் கிறிஸ்துவுக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. கிறிஸ்துவுடைய சீடர்களுக்கும் யோவானுடைய சீடர்களுக்கும் வித்தியாசம் இருந்துச்சு. யோவான் பேசின செய்திக்கும் கிறிஸ்து பேசின செய்திக்கும் வித்தியாசம் இருந்தது. அந்த செய்தியின் வல்லமையும் வேறு தரத்தில் இருந்தது. விளங்குதா? இன்னைக்கும் நாம சபையில யோவான் பேசுற மாதிரி விஷயங்களை பேசினா அந்த வல்லமை தான் இருக்கும். இயேசு பேசுற மாதிரி பேசினா அந்த வல்லமை இருக்கும். விளங்குதா? அப்போ யோவான் என்ன பேசினாரு, இயேசு என்ன பேசுறாரு எனக்கு தெரியணும். யோவான் இதோ இயேசு கிறிஸ்துன்னு சொன்னார். அப்படித்தானே சொன்னாரு? அப்படித்தானே சொன்னாரு? இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவாரு? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவாரு? சமாரிய ஸ்திரீ இருக்கால, சமாரிய ஸ்திரீ கிட்ட இயேசு கிறிஸ்து போகும்போது என்ன சொன்னாரு? நானே ஆயம். அவர் சொன்னா ரட்சகர் ஒருத்தர் வருவாரு, அப்ப அவர் என்னென்ன செய்யணும்னு எல்லாம் சொல்லி கொடுப்பாருன்னு சொன்னா. இவர் சொன்னாரு நானே ரட்சகர். சொன்னாரா சொல்லலையா? யோவானால் அந்த இடத்துல நின்று அப்படி சொல்ல முடியுமா? 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 முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த செய்தி மகத்தான செய்தி. இயேசுவோட உள்ள உடன்படிக்கை ரொம்ப சூப்பர். ஏன்னா இயேசு அந்த நியாய பிரமாணம் கிடையாது. பிதாவுக்கும் நமக்கு நடுவுல எதுவுமே இல்ல. நம்ம தாக்குறது எதுவும் இல்ல. நம்ம பரிசுத்த சந்ததி ராஜரீக கூட்டம். இப்ப அப்படிப்பட்ட கூட்டமா நாம இருக்கிறனால நாம என்ன சொல்லலாம்? இயேசுதான் சொன்னாரு, பரலோக ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் ஹேண்ட், இதோ என் கையில இருக்குன்னு சொன்னாரு. ரைட்டா? இன்னும் விளங்கல? இன்னும் விளங்கல? சரி, ஒரு வசனம் எடுங்க. என்ன வசனம் எடுக்க போறீங்க? ரெண்டு கொரிந்தியர் 5:17 எடுங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அடுத்தது, இவைகள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கின்றன. சரியா? அப்போ கிறிஸ்து வந்துதான் இந்த புதிய சிருஷ்டியே வந்துச்சு. யோவான் புதிய சிருஷ்டியா மாறல. ரைட்டா? இப்போ இந்த புதிய சிருஷ்டி யாருன்னா கிறிஸ்துவ போலவே இருக்கு. அது தெரியுமா தெரியாதா? அப்படி இருக்கிறனால
இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்காரா இல்லையா? யோவானால போய் இதோ இயேசு கிறிஸ்து வந்திருக்காருன்னு இப்படிதான் கை காட்ட முடிஞ்சது. ஏன்னா இயேசு அவருக்குள்ள இல்ல. இப்ப இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து போனதுக்கு அப்புறம் என்ன, அதனாலதான் பத்லமேட்ட சொல்றாரு, இந்த புதிய சிருஷ்டி மேட்டர் உனக்கு புரியலையா? நிக்கோதேமு கிட்ட, புதிய சிருஷ்டி மேட்டர் உனக்கு புரியலையா? இதே புரியாம இருந்தா நீங்க எல்லாம் என்னதான் பாடம் சொல்லி கொடுக்குறேன்னு கேட்கிறாரா கேட்கலையா? அப்ப என்னன்னா, நான் கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் நான் புதுசா பிறக்கிறேன். நான் புதுசா பிறக்கும் போது கிறிஸ்துவ போலவே இருக்கிறேன். யோவானால கிறிஸ்துவ போல இருக்க முடியல. யோவானுடைய சீடர்களால கிறிஸ்துவ போல இருக்க முடியல. ஏன்னா பாவம் இருந்துச்சு, நியாயப்பிரமாணம் இருந்துச்சு, குற்றமனப்பான்மை இருந்துச்சு. இன்னைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்தனால நியாயப்பிரமாணம் இல்ல, குற்றமனப்பான்மை இல்ல, பாவம் இல்ல. நான் யாரு? புதிய சிருஷ்டி. இப்ப நான் யார போல இருக்கிறேன்? கிறிஸ்துவ போல இருக்கிறேன். கரெக்ட் தானே? அப்போ கிறிஸ்து என்னெல்லாம் செஞ்சாரோ அது எல்லாத்தையும் என்னால என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். சூப்பர்ல. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுக்கலாம். 5 minutes பிரேக். அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்ப்போம். ஓகே. பிரைஸ் காட்.